அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 4, அத்தியாயம் 21. புலிகேசியின் கலைமோகம். புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை, அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சப்தங்களிலிருந்து தெரியவந்தது. ஆஹா, ஓஹோ, ஓஹோ, ஹேஹே, ச்சே என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசைகளை வெளியிட்ட பிறகு ஏக காலத்தில் நால்வரும் குண்டோதரனை பார்த்து, நிஜந்தானா, உண்மையா, அஜந்தாவுக்கா போயிருக்கிறான்? புலிகேசிக்கு அஜந்தாவில் என்ன வேலை என்று சரமாரியாக கேள்விகளை பொழிந்தார்கள். அப்போது மாமல்லர், இப்படி எல்லாருமாக குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்லுவான்? கொஞ்சம் சும்மா இருங்கள். குண்டோதரா, உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோடு அந்தமாக சொல்லு என்றார். குண்டோதரன் சக்கரவர்த்தியை பணிந்துவிட்டு கூறினான். பல்லவேந்திரா, இந்த ஏழை சந்தேகமற தெரிந்து கொண்டு வந்த உண்மையைத்தான் கூறினேன். புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்குத்தான் போயிருக்கிறார். யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்ரிகன் வந்திருக்கிறானாம். அவன் பெயர் என் வாயில் நுழையவில்லை. ஹியூன்சங் என்று சொன்னார்கள். அவன் உத்தரதேசத்தில் கன்யாகுப்சம், காசி, கயா முதலிய கஷேத்திரங்களையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தானாம். கன்யாகுப்சத்தில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சி மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம். ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்ரிகனை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறாராம். பிரபு, இப்போதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளிலே ரொம்ப மோகமாம். வாதாபியில் உள்ள பாறைகளையெல்லாம் குடைந்து மாமல்லபுரத்து சிற்பங்களைப் போல் அமைத்துக் கொண்டிருக்கிறாராம். நமது தொண்டை மண்டலத்திலிருந்து கை கால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்து கொண்டு போன சிற்பிகள் சிலர் அந்த பாறையிலே வேலை செய்வதை நானே பார்த்தேன். ஆனால் ஒரு வேடிக்கையை கேளுங்கள். அந்த சீன யாத்ரிகன் ஹியூன்சங்கை புலிகேசி மேற்படி சிற்ப பாறைகளுக்கு அழைத்துச் சென்று காட்டிய போது இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டுத்தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய பிரயத்னப்பட்டான். அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டு வந்தேன் என்றானாம். இதை பற்றி கேட்டபோது எனக்கு என்னமாய் இருந்தது தெரியுமா? ரத்தம் கொதித்தது. வாதாபி நாற்றந்தியில் உள்ள ஜெயஸ்தம்பத்தில் காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறம் கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. பிரபு, இதற்கெல்லாம் காலம் இன்னும் 3 மாதம்தானே என்று மனத்தை திடப்படுத்தி கொண்டு திரும்பி வந்தேன். வாதாபியில் யுத்த ஏற்பாடுகள் ஒன்றுமே நடக்கவில்லை. இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம். வாதாபி சைன்யம் வடக்கே நர்மதை கரையிலும் கிழக்கே வேங்கியிலுமாக சிதறி கிடக்கிறது. இவ்விதம் குண்டோதரன் சொல்லி சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, பார்த்தீரா, நம் சத்ருக்னனுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பலிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்றார். சத்ருக்னன் அப்போது பணிவான குரலில், பல்லவேந்திரா, அடியேனுடைய யுக்தி என்று ஏன் சொல்கிறீர்கள்? தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானித்ததைத்தானே நான் நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னர் சொல்வது உண்மைதான். எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டதுதானே. இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் விசித்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார். சேனாதிபதி, யுத்தத்தில் ஜெயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஜெயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன். அப்படி கேள் தம்பி, அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்போது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாய். சென்ற 9 வருஷம் நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்தபோது சத்ருக்னனுடைய ஒற்றற்படையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது. நம் ஒற்றற்படையிலே சிலர் சத்ருக்னனுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள். முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தபடியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற செய்தி போயிற்று. புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் செய்திருந்தான். ஆனால் பல்லவ சைன்யம் வராமல் ஏமாந்தான். இப்படியே 3 வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களையெல்லாம் தள்ளிவிடச் செய்தான். புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்தில் வாதாபி மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கு இல்லை என்றும் மானவன்மனுக்கு இலங்கையை பிடித்துக் கொடுப்பதற்காகவே பல்லவ சைன்யம் சேகரிக்கப்படுகிறது என்றும் செய்தி அனுப்பினார்கள். புலிகேசி மேற்படி செய்தியை பூரணமாய் நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம். துங்கபத்ரை நதிக்கரையிலிருந்த சளுக்க சைன்யத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம். இப்போது குண்டோதரன் சொல்வதிலிருந்து புலிகேசியே அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று தெரிகிறது. சத்ருக்னனின் யுக்தி பலித்திருக்கிறதல்லவா?
இப்படி மாமல்லர் கூறி முடித்ததும், பல்லவேந்திரா, இலங்கை இளவரசர் இந்த வகையிலும் நமக்கு பேருதவி செய்திருப்பதாக தெரிகிறதே. மானவன்மர் காஞ்சியில் வந்து இருப்பதனால்தானே புலிகேசியின் கண்ணில் சத்ருக்னன் இவ்வளவு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றான் ஆதித்தவர்மன். சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைன்யத்தை போருக்கு அழைத்துக் கொண்டு வருகிறாரே, அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருக்னன். அப்போது மாமல்லர் கடுமையான குரலில், மானவன்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும், அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்றார். பல்லவேந்திரா, இது என்ன? தங்களை இலங்கை இளவரசர் எந்த விஷயத்தில் ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார். மானவன்மன் நம்மோடு வாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் சொன்னேன். போர்க்களத்தில் அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடும். ஆகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்திலேதான் மானவன்மன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்றார் சக்கரவர்த்தி. இதில் ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன். நாம் புறப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள் இலங்கை ராஜவம்சத்துக்கு சந்ததி ஏற்பட்டுவிட்டது. மானவன்மனுடைய மனைவி நாம் புறப்படும் போது 10 மாத கர்ப்பிணியாம். நாம் புறப்பட்ட 5ஆம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம். இந்த விஷயத்தில் சத்ருக்னன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் இருந்துவிட்டான் என்று மாமல்லர் கூறுவதற்குள்ளே சேனாதிபதி உட்பட எல்லாரும் கொல்லென்று சிரித்தார்கள். இதற்கிடையில், ஓஹோ, இப்போது தெரிந்தது என்றான் குண்டோதரன். உனக்கு என்ன தெரிந்தது இப்போது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, அதோ அந்த அரச மரத்தில் நான் ஏறி இருந்தபோது தெற்கே ஒரு பெரிய புழுதி படலம் தெரிந்தது. ஏதோ படை திரண்டு வருவது போல் தோன்றியது. எந்த சைன்யம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன். தாங்கள் பேசிக்கொள்வதிலிருந்து இலங்கை இளவரசர்தான் பாண்டிய சைன்யத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன். ஓஹோ, அதற்குள் அவன் வந்து விட்டானா என்று மாமல்லர் கூறிய போது நிலா வெளிச்சத்தில் அவருடைய முகமலர்ச்சி நன்றாக தெரிந்தது. பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, ஆகக்கூடி நீங்கள் எல்லாரும் என்னதான் சொல்கிறீர்கள்? மானவன்மனுடைய தவறை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலில் ஓரளவு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்று இரவு சைன்யம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள். நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மானவன்மனை அழைத்து வருகிறோம். குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று மாமல்லர் கூறவும், குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகளாகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பிச் சென்று நதியில் அவர்களுக்காக காத்திருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார். மெல்லிய குரலில் குண்டோதரன், பல்லவேந்திரா, வாதாபியில் ஆயனரின் குமாரியை பார்த்தேன். சௌக்கியமாயிருக்கிறார். நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றான். அந்த பாதகியின் சௌக்கியத்துக்கு என்ன குறைவு? சௌக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மவர்மர் முணுமுணுத்தார். அத்தியாயம் 22. பவளமல்லி மலர்ந்தது. வாதாபி மாளிகையில் சிவகாமி சௌக்கியமாகத்தான் இருந்தாள். அதாவது அவளுடைய தேகம் சௌக்கியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது. வருஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து போய்க் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வருஷமும் வசந்தம், வேனில் முதலிய பருவ காலங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கிடுவதற்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள். அவள் வசித்த மாளிகையின் பின்முற்றத்தில் கிணற்றின் அருகில் ஒரு பவளமல்லி இருந்தது. சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்திலே அந்த பவளமல்லி செடியை அவள் தன் கையாலேயே கிணற்றின் அருகில் நட்டாள். நாகநந்தியடிகள் அஜந்தா மலைப்பிராந்தியத்தை பற்றி வர்ணனை செய்தபோது அந்த பிரதேசத்தில் ஆவணி புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாரிஜாத மரங்கள் புஷ்பித்து குலுங்குமென்றும் அந்த நறுமலர்களின் இனிய மனம் நெடுந்தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோர்க்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்குமென்றும் சொன்னார். அதை கேட்ட சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காக கொண்டு தர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாள். அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்த புத்த பிக்ஷு சீக்கிரத்தில் அஜந்தா மலைப்பிராந்தியத்திலிருந்து பவளமல்லி செடி ஒன்று தருவித்துக் கொடுத்தார். அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள். கண்ணீருடன் தண்ணீரும் விட்டு வளர்த்து வந்தாள். அந்த பவளமல்லி செடியில் முதலில் இளம் தளிர் விட்டபோது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது. புதிய கிளை ஒன்று கிளம்பிய போது துயரத்தால் வெதும்பிய அவள் உள்ளம் குதூகலத்தினால் பொங்கியது. முதலில் அந்த செடியிலே மொட்டு அரும்பிய போதும் அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி சிறிது நேரம் தன் துயரங்களையெல்லாம் மறந்து ஆனந்த கடலில் மிதந்தாள். கிளிமூக்கின் வடிவமான அந்த அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட காம்பையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள்.
நேரம் ஆக ஆக சூரியன் வான மார்க்கத்தில் ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வர வர வாடிச் சுருங்கி கடைசியில் கருகி உதிர்ந்த போது தற்காலிகமாக குளிர்ந்து தளித்திருந்த அவளுடைய இருதயமும் வாடி கருகி தீந்தது. செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று. அந்த செடியை கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள். மனிதர்களின் எலும்பு வரை குளிரச் செய்த பனிக்காலத்தில் அந்த பவள மல்லிகை மரத்தின் இலைகளெல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும். இளவேநீர் காலத்தில் புதிய இளந்தளிர்கள் துளிர்க்கத் தொடங்கும். முதுவேநீர் காலத்தில் இலைகள் முற்றுவதோடு மொட்டுகளும் அரும்ப ஆரம்பிக்கும். உக்கிரமான மேல்காற்றோடு மழையும் கொட்டும். ஆனி ஆடி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பேயாட்டம் ஆடி படாத பாடுபடும். அதை பார்க்கவும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்திருப்பாள். ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவள மல்லிகை செடி பச்சை பசேல் என்ற இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குலுங்க பெற்று விளங்கும். அந்த காலங்களில் சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து அந்த செடியை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பாள். நவராத்திரியின் போதும் விஜயதசமி அன்றைக்கும் தமிழகத்தின் ஆலயங்களில் விக்கிரகத்துக்கு பவளமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு கூர்வாள். அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கிடுவாள். இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்துக்கு வந்து இப்போது 9 வருஷங்கள் ஆகிவிட்டன. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.